இன்றைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அவர்களாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கவங்க தான் நடிகை நயன்தாரா அவர்கள். இவங்க ஒரு காலத்தில வந்து பார்த்தோன்னா, 2 காதல்ல விழுந்து, அந்த 2 காதலுமே கைகூடாமல் போயிடுச்சு. இப்ப இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களே திருமணம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, நடிகர் சிம்புவோட சேர்ந்து நயன்தாரா செய்த சேட்டைகளை ஃபோன்ல பார்த்து நான் பயந்துட்டேன் அப்படின்னு பிரபல தயாரிப்பாளர் ஒரு சீக்ரெட்ட சொல்லியிருக்கிறாராம். அது என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்புவும் நயன்தாராவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் செய்த சேட்டைகளை பற்றி பிரபல தயாரிப்பாளர் இப்போ பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்கிறது வைரலாகி வந்துட்டுருக்கு. சிம்புவும் நயன்தாராவும் தமிழ் திரையுலகில் காதல் ஜோடியாக வந்து பார்த்தோன்னா வலம் வந்தவங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில கருத்து வேறுபாடு காரணமாக வந்து பார்த்தோன்னா அவங்க இருவருமே பிரிஞ்சுட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி பல கஷ்டங்களை வந்து பார்த்தோன்னா மேற்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து பார்த்தோன்னா அவங்கவுங்களுடைய பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க. சில நேரங்களில் எப்பயோ செய்தது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பேசப்பட்டு வரும். அப்படி தான் இந்த விஷயமும். ரொம்பவே தமிழ் திரையுலகில் காதல் ஜோடியாக வலம் வந்தவங்க. வல்லவன் படத்தில் நடிக்கும்போது தான் சிம்பு அவர்களுக்கும் நயன்தாராவுக்கும் இடையே காதல் மலர்ந்திருக்கு. அந்த படத்தை சிம்பு தான் இயக்கியிருந்தார். இந்த படத்தின் ஷூட்டிங் சமயத்தில் இருவரும் டேட்டிங் செய்ததாக பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்த படம் முடிந்த உடனே அவர்களுக்கிடையே மனக்கசப்பு ஏற்பட்டு பிரேக்கப் செஞ்சுக்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. சிம்புவுடனான காதல் தோல்விக்கு பின்னர் பிரபுதேவாவை காதலித்தாங்க நயன்தாரா. ஆனாலும் அந்த காதலும் தோல்வியில் தான் முடிஞ்சுது. இதையடுத்து காதலை வேண்டாம்னு ஒதுங்கியிருந்த நயன்தாரா நானும் ரவுடிதான் படத்தில் நடித்தபோது இயக்குனர் விக்னேஷ் சிவன் மீது காதல் வயப்பட்டிருக்காங்க. இதையடுத்து 7 ஆண்டுகள் உருகி உருகி காதலித்த இந்த ஜோடி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் திருமண பந்தத்தில் இணைந்தாங்க. தற்போது நயன்தாரா அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலையில் வல்லவன் பட ஷூட்டிங் சமயத்தில் சிம்புவும் நயன்தாராவும் சேர்ந்து செய்த சேட்டைகளை பற்றி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பேட்டியொன்றில் சொல்லியிருக்கிறாரு. அதில் அவர் பேசும்பொழுது ஒரு நாள் நயன்தாராவும் சிம்புவும் தன்னுடைய ஃபோனை எடுத்து நடிகை கோபிகாவினுடைய நம்பருக்கு ஐ லவ் யூ என மெசேஜ் அனுப்பிவிட்டதாக சொல்லியிருக்கிறாரு. பின்னர் மறுநாள் கோபிகா ஃபோன் போட்டு என்ன சார் இப்படிலாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பின்னர் ஃபோனை பார்த்தேன், அந்த மெசேஜ் இருந்தது. நானும் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் தான் நைட்டு சிம்புவும் நயன்தாராவும் என் ஃபோனை வைத்து இப்படி அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் கோபிகாவிடம் நடந்ததை எடுத்து சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்படி தான் நயன்தாரா தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சேட்டைகள் செய்வார் அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இப்போ பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. என்னதான் வந்து ரொம்பவே பிரபலங்களாக இருந்தாலும் கூட அந்தந்த வயதினருக்குரிய குறும்புகள் மாறாது, அப்படியே தான் இருக்கும் அப்படின்றது இது போன்ற விஷயங்கள்லேருந்து தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.